ஒரு மிகப்பெரிய பிரபலமான நட்சத்திரத்தினுடைய மகளை கல்யாணம் முடிச்சாரு. அப்புறம் அதுவும் கேள்விக்குறியா பேசும் பொருளா மாறுனுச்சு. இல்லற வாழ்க்கை இன்புற்றாகல, நாங்க கருத்து வேறுபாடு காரணமா பிரிகிறோம்னு சொல்லி. நம்ம தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாருன்னு ஒரு பெரிய பட்டம். அந்த பட்டத்தை இன்னும் வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க, கிடைக்கல. அவருடைய பொண்ணை தான் இவர் திருமணம் பண்ணார். ரஜினிகாந்த் சாருக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருக்கே ஒரு மனசிதைவு தானே, நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாலே. ஒருத்தருடைய படம் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து உச்சத்தில் போய்கிட்டே இருக்கு, தொடர்ந்து தேசிய விருது வாங்குது, தொடர்ந்து சைனமா அவார்டெல்லாம் வாங்குது அப்படின்னு சொன்னாக்க அவருடைய நேரங்காலங்கள் தான். ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது இவங்களுக்கும் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கும் போல இருக்கு. தொடர்ந்து கர்மா மேல கர்மா தாக்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாம் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா வைர நகையை காணும். யாரோ ஒரு சோதரியத்தை போய் தன்னுடைய சாதகத்தை காமிக்கும் பொழுது இந்த மாதிரி கருங்காலி மாலை போட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். மனசுல இருக்கிற பாரங்கள், மனசுல இருக்கிற குழப்பங்கள், மனசுல இருக்கிற ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக கருங்காலி மாலை போட்டிருக்கலாம். ஏன்னா அவர் நினைச்சா தங்கத்தில் செஞ்சு போட்டிருக்கலாம். கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும். தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை அழைக்கவும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்கிற நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கப்படுது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அசுரனா இருக்கட்டும், ஆடுகளமா இருக்கட்டும், இப்போ திருச்சிற்றம்பலமும் நேஷனல் அவார்டு வாங்கப்படுது இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய ஆன்மீக வழிபாடுகளா சார்? ஆன்மீக வழிபாடு, ரெண்டாவது கதை அமைஞ்சது, அதுக்கான டைரக்டர், அதுக்கான நடிப்பு, எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். சரியா? இன்னைக்கு ஒரு வாழையில போட்டு விருந்து வைக்கிறாங்கன்னா வெறும் சோத்தையும் சாம்பாரையும் ஊற்ற மாட்டாங்க. கூட்டு, பொரியல், ரசம், அப்பளம் எல்லாம் இருந்தால் தான் அது அறுசுவை விருந்தா மாறும். சரிங்களா? அதனால அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை, அதுக்கு உண்டான டைரக்டர், அதுக்கு உண்டான ஆக்டர்கள், அதுக்கு உண்டான காரங்கள், அப்புறம் ரெண்டாவது அவருடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இதெல்லாம் ஒன்றா திரண்டு நிற்கும் பொழுது அவர் வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு. இருந்தும் மனதளவில் நிறைய குழப்பங்கள், மனதளவில் நிறைய சஞ்சலங்கள், மனதளவில் நிறைய ஒரு நெருக்கடி சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் அது ஒரு பாதை இது ஒரு பாதை ரெண்டையும் பிரித்து போய்கிட்டு இருக்காரு. சினிமாவில் போகிற பாதைகளை வெற்றி பெறாரு. வாழ்க்கைங்கிற பாதையில் கொஞ்சம் தோல்வியை பின்தங்கினார். எதை வச்சு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தனிஷ் என்னுடைய மகன் சொல்லி ஒரு வயதான தம்பதியினர்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. நாங்கள் இவங்களுக்கு தத்து தான் கொடுத்தோம், ஆனால் தனிஷை தான் நாங்கள் பெற்று எடுத்தோம், அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் சரியில்லை, அதனால இவரை வளர்க்குறதுக்கு தத்து கொடுத்தோம். அந்த கேஸ் கூட இன்னும் போய்கிட்டு இருக்கா, தீர்ப்பானிச்சா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாள் அது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு. தனிஷ் சாரோட அப்பா அம்மா இந்த ஒரு நாகர்கோவில கன்னியாகுமரியா என்னமோ தெரியல, அங்கேருந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. இவர் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி. அது ஆதாரங்கள் நிறைய திரட்டப்பட்டுச்சு. அது என்னன்னு தெரியல, தீர்ப்பு ஆயிட்டா ஆகலையா, இல்லை உண்மையிலேயே அவங்களுடைய மகனா, இல்லை கஸ்தூரி ராஜாவோட பையன் தானா இவர், இது கேள்விக்குறியாவே இருந்துச்சு கோர்ட்டில். அப்புறம் போய்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் முடிச்சார். ஒரு மிகப்பெரிய பிரபலமான நட்சத்திரத்தினுடைய மகளை கல்யாணம் முடிச்சாரு. அப்புறம் அதுவும் கேள்விக்குறியா பேசும் பொருளா மாறுனுச்சு. இல்லற வாழ்க்கை இன்புற்றாகல, நாங்கள் கருத்து வேறுபாடு காரணமா பிரிகிறோம்னு சொல்லி. அப்புறம் அந்த அம்மா வீட்டில் கூட நிறைய வைர நகைகளை காணும், தங்க நகைகளை காணும் அப்படின்னு. இவங்களுக்கும் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கும் போல இருக்கு. தொடர்ந்து கர்மா மேல கர்மா தாக்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாம் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா வைர நகையை காணும், வீட்டு வேலைக்காரமா தான் அதை எடுத்து ஒளிய வச்சிருதுன்னு சொல்லி ஒரு வழக்கு. அதையும் படிச்சம் இல்லையா? அப்புறம் இப்போ கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருக்காங்க. கோர்ட்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்கு, இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன பொறுத்தவரைக்கும் அவருக்கு இல்லற வாழ்க்கையில தோல்வி ஏற்பட்டாலும் சினிமா வாழ்க்கையில வெற்றி ஏற்படுது. இதுக்கு பெருசா இருக்கிறது காரணம் என்னன்னா, எவ்வளவு புகழ்கள் தன்னை நம்ம நோக்கி வந்தாலும், எவ்வளவு வெற்றி நம்மளை நோக்கி வந்தாலும், எவ்வளவு பணங்காசுகள் வந்தாலும் இதை தலைக்கு அவர் எடுத்துட்டு போகல. தலைக்கணம் அது இல்லை அந்த அவர்கிட்ட. ரொம்ப ஒரு வெகுளித்தனமா இன்னமும் சிம்பிளா எளிமையா தான் இருக்காரு. இது குலதெய்வத்தோட அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம், அவருடைய ராசி சிம்ம ராசி, அதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ஒன்னா திரண்டு அவர் உச்சத்துக்கு மேல உச்சம் போய்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு போயஸ் கார்டன்ல இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அவரே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, இப்படி ஒரு வீடு இந்த இடத்துல நம்ம கட்டுனா இப்படி அந்த நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த தம்பதிகள் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு வாழணும்னு நம்ம சேனல் சார்புலையும் நான் வழங்குகிற வாராகி சார்புலையும் அவருக்கு ஆசை புரிக்கிறோம். சரிங்களா? சீக்கிரமாக சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக வாழணும், எல்லா இன்ப துன்பங்களையும் பங்கெடுத்துக்கணும், நல்லா இருக்கட்டும். சரியா? தனுஷ் அவர்கள் கழுத்துல கருங்காலி மாலை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த கருங்காலி மாலைனால தான் அவருக்கு வாழ்க்கையில் நிறைய வெற்றி தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கா சார்? அப்படி சொல்லிக்கிட முடியாதுமா. அப்படின்னா இப்போ கருங்காலி இப்போ கருங்காலிக்கு இப்போ டிமாண்டு. போலியாவும் கருப்பு கலரில் உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வித்துறாங்க தான் கருங்காலின்னு சொல்லி. அது எல்லாருக்கும் கருங்காலியை வாங்க தெரியல. கருங்காலி போட்டால் ஒருத்தருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்துருமா, இது கேள்விக்குறிதான். யாருக்கு அப்படி வந்திருக்கு? தனுஷ் சாருக்கு வந்திருக்கு. இன்னொருத்தர் யாரு? லோகேஷ் கனகராஜ், அவருக்கு வந்திருக்கு. இன்னொருத்தர் யாரு? தனுஷ், லோகேஷ் கனகராஜ்,
அப்புறம் 3வதா எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க காமெடி நடிகர் அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. இப்ப போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் போட்டிருக்காங்க கருங்காலி மாலை போட்டுக்கிட்டு. கருங்காலி மாலை போட்டுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணும்போது நிறையா அதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்கு. நான்வெஜ் எடுத்துக்க கூடாது, தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. இப்படி ஒரு சில பேர் அதுக்கு கருத்து சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடோ, இல்ல ஒரு பத்தியமோ அதெல்லாம் இருக்க தேவையில்ல. ஒரிஜினல் கருங்காலி மாலையா இருந்தா வேலை செய்யும். ம். சரிங்களா? அவங்க எதுலம்மா பஞ்சம்? பணங்காசுல எதுவும் பஞ்சப்பட்டவங்களா? படிப்புல எதுவும் பஞ்சப்பட்டவங்களா? மத்த விஷயத்துல எதுவும் பஞ்சப்பட்டவங்களா? கருங்காலி மாலை தான் போட்டு வரணும்னலாம் இல்ல. யாரோ ஒரு சோதிடர்ட்ட போய் தன்னுடைய சாதகத்த காமிக்கும் பொழுது, "நீ இந்த மாரி கருங்காலி மாலை போட்டிருந்தா நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். மனசுல இருக்கிற பாரங்கள், மனசுல இருக்கிற குழப்பங்கள், மனசுல இருக்கிற ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக கருங்காலி மாலை போட்டுருக்கலாம். ஏன்னா, அவர் நினைச்சா தங்கத்துல செஞ்சு போட்டுருக்கலாம், வெள்ளியில செஞ்சு போட்டுருக்கலாம், எதுல வேணாலும் செஞ்சு போடலாம். வெறும் மணிய செப்பு கம்பில முறுக்கப்பட்டோ, ம். இல்ல வெள்ளி கம்பில முறுக்கப்பட்டோ, உடலோடு உடல், உடம்போட உடம்ப உரசுற அளவுக்கு தான் அவர் கருங்காலி மாலை போட்டிருக்காரு. கருங்காலி மாலை போட்டிருக்கும்போது என்ன பண்ணும்னா, எனர்ஜி நல்ல விஷயங்கள மட்டுமே உள்ள குடுக்கும். கெட்ட ம். விஷயங்கள பூரா எடுத்து தள்ளும். அது ஒரு ஃபில்டர். காப்பி போட்டு வடிகட்டுறோம் இல்லையா ஃபில்டர். அப்புறம் அதில போட்டீங்கன்னா, அந்த இஞ்சி, மிளகு இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நமக்கு தேவையான சாயம் மட்டும் கீழ இறங்கிடும். இடையில ஃபில்டர்ன்னு ஒண்ணு வைக்கிறோம்ல, அந்த மாரி உள்ள ஒரு விஷயம் தான் அது கருங்காலி மாலை. எவ்வளவு துன்பம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் காட்டாம, நல்ல விஷயங்கள மட்டுமே காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் கருங்காலி மாலை. அது போட்டதுனால தான் இவரு இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னா, அத நான் ஏத்துக்கவும் மாட்டேன். அது ஒரு ஏன்னா நம்ம அப்படி சொல்லிட்டோம்னா, அப்புறம் எல்லாரும் கருங்காலி மாலைய வாங்கி சும்மா சாதாரணமா ரூ. 700 ரூ. 600 வித்த மாலை இன்னைக்கு 8000 9000த்துக்கு விக்குது. டிமாண்ட். சரிங்களா? அது சொல்றதுக்கு இல்ல. கருங்காலி மாலை தான் அப்படின்னா இல்ல. அவரு ஏதோ போட்டிருக்காரு. அவ்வளவு. நடிகர் தனுஷ் அவருடைய சினிமா கரியரை பத்தி பேசணும் அப்படின்னா, அவர் நடிக்கிற நெறைய படங்கள் வந்து வெற்றி படங்களாவே அமையுது. இதுக்கு காரணம் வந்து அவருடைய ராசி நட்சத்திரமா சார்? அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம். ஒருத்தருடைய படம் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து உச்சத்துல போய்க்கிட்டே இருக்கு. தொடர்ந்து தேசிய விருது வாங்குது. தொடர்ந்து என்னென்னமோ அவார்டெல்லாம் வாங்குது அப்படின்னு சொன்னாக்க அவருடைய நேரங்காலங்கள் தான். 2வது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது வந்து மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர். ஏ.ஆர். ரகுமான் வந்து ஆஸ்கார் விருது. 1 இல்ல 2 வாங்குனாரு. ம். அதுக்கு பிறகு அவருக்கு துளி கூட மண்டக்கனங்கிறது இல்ல. அந்த 2 அவார்டுமே துபாயில உள்ள வீட்ல வச்சிருக்காராம். எப்படி? துபாயில உள்ள ஒரு வீட்ல 2 ஆஸ்கார் அவார்டையும் அங்க வச்சிருக்காரு. ஒரு அவார்டு வாங்குறதுக்கே நாக்கு தள்ளி போகும். அவர் 2 அவார்டு வாங்கினவர். ஆஸ்கார் அவார்டு 2 அவார்டு வாங்கி துபாயில உள்ள வீட்ல சேமிச்சு வச்சிருக்காரு. இவரும் அந்த மாதிரி 3 படங்கள் போனுச்சு. தேசிய விருது வந்துச்சு. சரிங்களா? என்ன பொறுத்தளவுக்கு அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணும் பொழுது, ஏ.ஆர். ரகுமான் சாருக்கும் தலைக்கணம், மண்டக்கணம், புகழ்ச்சிக்கணம் அந்த அகங்காரம் இல்ல. இவருக்கும் அதே மாதிரி அந்த தலக்கணம், மண்டக்கணங்கள், அகங்காரம், நம்ம தான் ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இல்ல. ஏன்னா சில மேடைகள்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ரொம்ப எளிமையாவும், ரொம்ப ரொம்ப அந்த மரியாதை குடுக்கறது, போறது, வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதனால வந்துட்டு இவர் தான் பெருமை சேர்த்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏ.ஆர். ரகுமான் தான் நமக்கு பெருமை சேர்த்தது. அது ஆஸ்கார் அவார்டுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. கிட்டத்தட்ட இமயமலை நூத்துக்கணக்கான இமயமலை ஏறி உச்சில உட்கார்ந்து தவம் செஞ்சாதான் அதை வாங்க முடியுமா? அதை 2ஆவே வாங்கினார். எல்லா புகழும் இறைவனுக்குன்னு தமிழ்ல வேற அந்த இடத்துல ஒரு வார்த்தையை உச்சரிச்சார். இந்த கையில ஒரு ஆஸ்காரு, இந்த கையில ஒரு ஆஸ்கார். எல்லா புகழும் இறைவனுக்கே ம். அப்படின்னு தமிழ்ல உச்சரிச்சாரு. அந்த 2 அவார்டையும் துபாயில உள்ள ஒரு வீட்ல வச்சிருக்காரு. இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து தந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அங்க போறீங்க? இப்ப நடராஜன் சொல்லி ம். திருப்பூரா, கோயம்புத்தூர் தெரியல ஒரு கிரிக்கெட் வீரரு. அவரு நிறைய பெருமைகள் சேர்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரே ஒரு வார்த்தையை தப்பா பயன்படுத்திட்டாரு. என்னன்னா, நான் பல நாடுகளுக்கு விளையாட போறேன். அங்க மொழி தெரியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்களும் பிள்ளைங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவரு ஒரு பேசும் பொருளா மாறிட்டார். அவரை போட்டு தாளின்னு தாளிச்சு, துவை அரைச்சு, கரைச்சு குடிச்சு, நீ எப்படி சொல்ல போச்சு? நடராஜன் என்ன சொன்னாரு? நான் கம்மியான படிப்பு. இப்ப கிரிக்கெட் வீரர்ல நான் உள்ள வந்துட்டேன். வேற வேற நாடுகளுக்கு நான் போகும் பொழுது பேசுறதுக்கு அங்க எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. நான் பேசுற மொழிய மறுபெயர்ப்பு பண்றதுக்கு ஆள் தேவைப்படுது. அப்ப எல்லா நாடுகளிலும், எல்லா இடங்களிலும் பொதுவா பேசும் மொழியா ஹிந்தி இருக்கு பொழுது. அப்ப அத கத்துக்கங்கன்னு அவர் சொன்னார். சரியா? இததான் படிங்க. இதுதான் உங்க தாய்மொழினாலும் அவர் சொல்லல. இதையும் சேர்த்து படிச்சுக்கங்க. நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். பயனுள்ள உள்ள பொருளா தான் சொன்னாரு. அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாயிற்று. சரிங்களா? அதனால அவங்கவங்க நேரம், அவங்கவங்களுடைய காலங்கள், அவங்கவங்களுடைய பிறந்து வந்த கர்மா, அது என்ன சொல்லுதோ அதுபடி ஜெயிச்சு போய்க்கிட்டே இருப்பாங்க. நடிகர் தனுஷ் அவருடைய சினிமா கரியர் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலும், அவருடைய பெர்சனல் லைஃப்க்கு வரும் அப்படின்னு சொன்னா, நெறைய பிரச்சனை இருக்கு இல்லையா? அவருக்கு டிவோர்ஸ் ஆனதா இருக்கட்டும், சினிமால வந்து யாருக்கு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் கூட மேடையில பொதுவா தான் சொன்னாரு. இந்த மாதிரி நான் வந்து என்ன வளர்த்து விட்டதா சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப பொதுவா சொன்னாரு. ஆனா அது கூட தனுஷா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து அவர் மேல நெறைய தப்பு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? அவரு கிரக அமைப்புல எதுவும் பிரச்சனை இருக்கா? அவரு ராசியில எதுவும் பிரச்சனை இருக்கா? அது ஏன் சார்? ராசியோ, கிரகமோ அப்படி கிடையாது. நம்ம எடுத்துக்கிறது. நாளைக்கு இத செஞ்ச பண்ணா இப்படி ஒரு பின் விளைவு வரும்.
இதை செஞ்சோம்னா நமக்கு ஒரு பின்விளை வரும்னு யோசிக்காம நம்ம ஏதாவது பண்ணிடுறோம். அது பேசும் பொருளா மாறிடுது. இவருக்கு டைவர்ஸ் ஆயிட்டுங்கிறதுனால இப்ப நடந்துகிட்டு இருக்கிற டைவர்ஸுக்கு பூரா இவர் தான் எடுத்து காட்டணும்னு நம்ம சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் சார் வந்து இவரை பத்தி சொன்னாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பேரை குறிப்பிடாம தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. பேசும் பொருளா இவரை நம்ம இந்த 2 விஷயத்தை வச்சு இவரை நம்ம பேசும் பொருளா எடுத்துக்க முடியாது. இவருக்கு இல்லறத்துல உடன்பாடு இல்லை, இல்லற வாழ்க்கையில ஒரு திருப்திகரம் இல்லை, அதனால அப்படி போயிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய கிளைண்ட் மனசிதைவுனால அது ஒரு நோய்வாய்ப்பட்டது. மனசிதைவுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க, டிம்ப்ரெஷன், அழுத்தத்திலே இருந்தது. அப்ப நான் அவருக்கு ஒரு சில விஷயங்களை மந்திரிச்சு திருநீர் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கலாஜி கிட்ட அவரை கூட்டு போனேன். ஒரு மனநல மருத்துவர்கிட்ட நான் கூட்டுக்கிட்டு போனேன். கூட்டிட்டு போனோன்னா 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட். கொஞ்ச நேரம் நீங்க வெளியில இருங்க, பிறகு நான் இவர்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 1/2 மணி நேரம் வெளில இருந்தோம், பேசினாங்க. அப்புறம் திரும்ப எங்களை கூப்பிட்டாங்க. அப்ப நாங்க அங்க போகும்பொழுது ஒரு ஆப் ஒன்று இருக்காமா. ஆப்புனா சாராயம் பிராந்தி இல்லை, அதுக்கு சரியா வர மாட்டாங்க. செல்லுல ஒரு ஆப் இருக்குதான். இப்ப வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு மஜாஜ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆப்பை தட்டுனாக்க பசங்க வருவாங்க. அதுல தன்னுடைய மனைவி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அதை பார்த்து 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 இவருக்கு தற்கொலை எண்ணம் ஜாஸ்தி ஆகி போச்சு. இதை நான் எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நிறைய நடக்க போய் பிரச்சனைகள் தாண்டவமாடுது. கலி உலகம் அழிய போகுது. பாண்டிச்சேரியில 7 வயது சிறுமி கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இருக்காது. அந்த பெண்ணை ஒரு 6 பேர் அறக்கணும். என்ன பண்ணனா? அதனாலதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பிரபஞ்சங்கிறது விரைவா அழிய போகுது, விரைவா அழிய போகுது. இந்த மாதிரி ஆப்பெல்லாம் தேவையா? இதுதான் கேள்வி. அப்படியெல்லாம் இருக்குதாமே மொபைல்ல. நானே அந்த டாக்டர் அம்மா பார்த்துட்டு ஆச்சரியத்தோட கேட்டேன், உண்மையாம்மா அப்படின்னு. ஆமாங்க, அவர் அது சம்பந்தமா தான் பேசுறாரு. எப்ப பார்த்தாலும் என் மனைவி மொபைல்ல இருந்து இந்த இடத்துக்கு போகுது, இன்னும் இடத்துக்கு வர சொல்றாங்க. அப்ப நான் வெளியில ஆபீஸ் விஷயமா போயிடுறேன், இதை என்னால வெளிக்காட்ட முடியலன்னு ஓன்னு அழுக. இதுக்கு மாந்திரிகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரியான இடத்துக்கு வர போய் நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது வந்து நோய், பேய் அல்ல, நோய் பிடிச்சிருக்கு, நோயை குணப்படுத்துற டாக்டர் இருக்காங்க, வாங்க நம்ம அங்க போகும்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவர் சரி பண்ணணும். மாத்திரை எடுத்துக்கிட்டாரு. இப்ப ஒரு ஓரளவு பரவாயில்லன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நோயல். அது எப்படி சொல்றதுன்னே புரியல. அது ஒரு பிம்பை, அது ஒரு பிரளயம். புரியுதுங்களா? இவங்களுக்கு மட்டும் தான் இன்னைக்கு டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போங்க, எவ்வளவு சீட் இருக்கு, எவ்வளவு பேர் அங்க காத்து கடத்து நிக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இல்ல இவர் தான் கண்டுபிடிச்சாரா? டைவர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை இவரா கண்டுபிடிச்சாரு? அது அல்ல. கணவன் மனைவி வாழ தகுதியற்று நமக்கு உனக்கு எனக்கு ஒத்து வராது, கருத்து வேறுபாடு காரணமா நம்ம பிரிஞ்சிருவோம்னு அவங்களா எடுக்கிற முடிவு. நம்ம ஊர்கள்லயாவது தாலி, இன்னும் பல்வேறு நாடுகள்ல அது கூட இல்லையாமே. சும்மா பொட்டு மட்டும் வச்சு விடுறது, ரிங்கு மட்டும் போட்டு விடுறது, புடவை மட்டும் எடுத்து, இப்படி அது சொல்லவே தேவையில்லை. இன்னும் அந்த டாக்டர் அம்மா இன்னும் நிறைய சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆப்பு வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஆப்பு வந்திருக்குன்னு. அது நான் வெளியில கிளம்பிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே சார். அதாவது தனுஷ் அவர்களுக்கு வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது வேற எதனா ஒரு நடிகர் வந்து இவர் பின்பற்ற விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னா அவருக்கும் சினிமால இந்த மாதிரியான ஒரு கரியர் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அப்படி சொல்லவே முடியாது. இது ஒரு தப்பான கேள்வி. அப்படியே இவரை பின்பற்றிக்கிட்டு போனா நம்ம அவர் மாதிரி வந்துடலாமா, இவர் மாதிரி வந்துடலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாருன்னு ஒரு பெரிய பட்டம், அந்த பட்டத்தை இன்னும் வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க, கிடைக்கல. அவருடைய பொண்ணை தான் இவர் திருமணம் பண்ணார். ரஜினிகாந்த் சாரோட மகளை தான் இவர் திருமணம் பண்ணாரு. ரஜினிகாந்த் சாருக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய புக்குகள் படிக்கிறது, இமயமலை போறது, நிறைய ஆன்மீக சுற்றுலா போறது, திருவண்ணாமலையில 14 கிலோமீட்டருக்கும் கிரிவல பாதைக்கு லைட் வாங்கி கொடுத்தது அவரு தான். இது மாதிரி கடவுளுக்கு நிறைய தொண்டு. அவருக்கே ஒரு ஒரு மனசிதைவு தானே, நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாலே பழம் வந்து உட்காந்துருக்காளேன்னு ஒரு மனசிதைவு தானே. எவ்வளவு செய்யறாரு. திருவண்ணாமலை அண்ணாமலை அவருக்கு செஞ்சிருக்காரு, இமயமலை போறாரு, இன்னும் பல்வேறு விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இத்தனைக்கும் உச்ச நடிகர், சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டத்தை கையில வச்சிருக்காரு. அவங்க குடும்பத்திலே இப்படி ஒரு பிரச்சனை. அதனால இவர் பின்னாடி போறதுனால இவங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துருமா அப்படின்னா அது நடக்காது. அவங்க கர்மாப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்க தொடர்ந்து எங்க கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நாங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.